மணி என்ன இருக்கும்? போலாமா? இதை பற்றி யாரை பற்றியும் கவலைப்படாத. முடிஞ்சா எங்கேயாவது எப்பயாவது பார்த்துக்கலாம். ஒரே வண்டியில் போகாத. வண்டி மாறி மாறி போ. அந்த பொண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். விட்டுறாரா வீணாக போயிடும். என்ன பாக்குற? என்ன பாக்குற? போலீஸ் காரன் நீ ஒருத்த பார்த்ததில்ல? சார் சின்ன பையன் சார். சின்ன பையனாயா? எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா உனக்கு? இவன் மட்டும் இல்லையா, இன்னும் 2 பேரு. போடாம அடங்க மாட்டேன். போ போய் தேடு. போ நீ போ போ போ. அவன் போயிருப்பான், நீ போ. நம்மளுக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். போ. அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்படி போ. பாத்தியா பாத்தியா? என்னமோ சின்ன பையன் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா குறவுலையே கடிச்சு துப்பி இருப்பான். ஓடுறா ஓடு. இன்னும் 1/2 மணி நேரமா 1 மணி நேரமா தான். அத்தோட உனக்கு சாவு. ஓடு. மலை
இந்த மலைக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நான் பிறந்தது கூட ஒரு நல்ல மலை நல்லதான்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. என் லைஃப்பில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலேயும் இந்த மலை இருக்கும். இன்றைக்கி பேர் இந்த மலை நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக நல்லதுக்காக இருக்கணும். ஏன்னா எனக்காக அங்கே ஒரு பொண்ணு காத்துட்ருக்கு. இந்த சின்ன வயசில் எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கணும்? எவ்வளோ சாவு, எவ்வளோ ரத்தம், எவ்வளோ அடி. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நானும் உங்களை மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்த சாதாரணமான பையன்தான். எந்த கவலையும் இல்லாமல், இந்த பிரச்சனையும் தெரியாமல் மனசு ஃபுல்லாக ரெக்க கட்டி பறந்த நாட்கள். இதான் எங்கள் அப்பா சேதுபதி. எல்லாருக்கும் அவங்கவுங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடபிள்யூடியில் கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன். இதான் எங்கள் அம்மா தெய்வானு. சரியான டிவி பைத்தியம். ஒரு சீரியல் விடாது. சீரியல் ஏதாவது சந்தோஷமான சீன் வந்துச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். ஏதாவது சோகமான சீன் வந்துச்சு. இதான் எங்கள் வீடு. எல்லார் வீட்லேயும் ஒரு ஆசை கனவு இருக்கிற மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு ஆசை கனவு இருந்துச்சு. அது என்னை பற்றின ஆசை, என்னை பற்றின கனவு. எங்கள் அப்பா வெறும் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தான் படிச்சிருந்தார். அதனால் என்னை இன்ஜினியர் ஆக்கி அவர் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயே சுப்பீரியர் போஸ்ட்டில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு அவருக்கு ஆசை. ஆனால் என் பிரச்சனை, எனக்கு படிப்பே சுத்தமாக வராது. இன்னைக்கு கூட மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக செருப்படி தான் விழுவும். சக்தி, டேய் சக்தி, எங்க போனா? மணி என்ன ஆகுது? டேய் சக்தியை பாத்தீங்களாடா? நந்தே, டேய் நந்தே. என்னம்மா? சக்தி ஏதோ இங்க வந்தானடா? அவன் அப்பயே போயிட்டாமா. மேட்ச் ஏதோ நடந்ததாடா? எல்லா மேட்சும் முடிஞ்சிருச்சுங்கம்மா. அப்புறம் எங்க போனா? இவ்வளவு நேரமாயி வராம இருக்கேன். டேய் மார்க் ஷீட் எதுவும் கொடுத்தாங்களாடா? ஆமாம்மா. அதான் இவனை தேடி திரியறதே எனக்கு வேலையா போச்சு. இப்படி தான் எங்கள் அம்மா என்னை அரை மணி நேரம் காணனாலும் ஒரு முழுக்க தேடி தெரிவாங்க. டெய்லி இவனை தேட வேண்டியதா இருக்கு. ஒரு சீரியல் பார்க்க முடியல, ஒரு சினிமா பார்க்க முடியல, ஒரு நல்லது கிடதுக்காவது போக முடியுதா? இன்னைக்கு வரட்டும் அவரு. நீ பாட்டு ஏதாவது அதுன்னு சொல்லி அவர் வந்து திட்டினாருன்னு வை, அப்புறம் வீட்டு விட்டு ஓடி போயிடுவேன். ஜாக்கிரதை. எங்க போவ நாயே? 4 நாள் சுத்தி தெரிஞ்சுட்டு சாப்பாடுக்கு வழி இல்லைன்னா இங்கதான் வந்து நிக்கணும், தெரியும்ல? நான் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்? நான் போய் சேர்றதே ஒரு ஹோட்டல் கடையில் வேலைக்கு சேர்ந்துக்குவேன். அங்கேயே சப்ளையராக இருந்து அப்படியே மேனேஜர் ஆகி ஒழுக்கமாக தொழில் கற்றுட்டு நம்ம தேவக்கோட்டிலே வந்து ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறேன் இல்லையா பார். போறம்போக்கு நாய். நல்ல துணிமணி எடுத்து கொடுத்து செலவுக்கு கையில காசையும் கொடுத்து கடனை உடனே வாங்கி நான் இன்ஜினியர் படிக்க வைக்கலாம்னா ஹோட்டல் வைக்கிறான். நம்மள ஹோட்டலு இப்படியே ஆடுறான். ஆடிக்கிட்டே இரு. அந்த கோலங்களை வர ஆதி மாதிரியே ஆக போறியா இல்லையான்னு பாரு. ஆபீஸ்ல நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டேன். 1 மணி நேரத்துக்கு 10 ஃபோன் பண்றேன். நீங்க நிம்மதியா இருங்க, நான் உங்க மகனோட போராடிக்கிட்டே இருக்கேன். முதல்ல அந்த டிவி கிரமத்தை நிப்பாட்டு. ஒரே அழுக. எல்லாம் வீட்டுக்குள்ள வர மாதிரியே இருக்கு. நான் டிவி பாக்குறதா தெரியுதாக்க? உங்க மகன் எங்க சுத்திட்டு வந்தான்னு கேளுங்க. இன்னைக்கு மார்க் ஷீட் வேற கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பாருங்க. வந்தா படிக்க மாட்டானா? அவனுக்கு தான் வரலன்னு ஆயிப்போச்சு. அவனை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு நீ பெரிய ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ், இதில் அவன் படிக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு. எங்க அப்பா ஒரு தற்கொலை, நான் ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் வந்தேன். அவன் டிகிரி படிச்சா போதும், அவன் பிள்ளையோ பேரனோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு போறானுங்க. என்ன ஒரு ஆசை, அவன் இன்ஜினியரிங் படிச்சானா நம்ம ஆஃபீஸ்ல ஒரு போஸ்டிங் வாங்கி உட்காராக்கலான்னு பார்த்தேன். அவனால முடியல. படிக்கலன்னு அவனை போட்டு தொந்தரவு பண்ணாத. நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாப்பா? முதல்ல இருந்தது, இப்பெல்லாம் இல்லடா. உன்னால என்ன முடியுமோ அதை படி. இல்லைப்பா, நான் படிக்கிறேன்ப்பா. ஆனால் அந்த மேக்ஸ் தான்ப்பா மைண்டில் நிற்க மாட்டேங்குது. அந்த கிரமத்தில் 4 தடவை ஃபெயில் ஆகடா, எல்லாம் சரியா போகும். படிப்பு வரலன்னா 4 கொட்டு கொட்டி படிக்க வைக்கிறத விட்டுவிட்டு புத்திமதியை பாரு. சேதுபதி, எங்க குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க? ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னா அதான் கிளம்பி வந்தோம். அப்படியா? வீட்ல எல்லாரும் நல்லா நல்லா இருக்கமா? நல்லா பேசிக்கிட்டுங்க. சரி சரி சரி. என்ன பாய் எப்படி படிக்கிறா? சுமாரா தான் படிக்கிறான். இல்லை, இனிமே நான் நல்லா படிப்பேன். அப்படியா? சதுர் வந்திருக்காப்ல. நீ ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னல, வாங்கிட்டு வா போ. எல்லார் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இந்த கதிர்
ரொம்ப மோசமான ஆள், ஊரே பார்த்து பயப்படும். ஒரு நாள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஜாகிர் பாயின்னு, அவருக்கும் இந்த கதிர்க்கும் ஏதோ பிரச்சனை. நடு ரோட்டில் கத்தி வச்சு குத்தி கொண்டுட்டாங்க. அப்பா தான் கண்ணில் பார்த்த சாட்சி. இல்லைண்ணே, 10-15 வருஷமாக பழகிருக்கோம், ஒன்று மண்ணா வேலை பார்த்துருக்கோம். கண்ணில் வேற பார்த்துட்டேன். எப்படிண்ணே போய் சொல்கிறது? தப்பு இல்லை. தப்பு தான், ஆனால் அவங்க தப்பான ஆளாக இருக்காங்கல்ல. நமக்குன்னு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்லண்ணே, எப்படின்னு சொல்ல முடியும்? சரி, பார்த்து இருந்துக்குங்க. வரமா, மழை வர மாதிரி இருக்கு, பார்த்து போங்க. இந்த 6 மாதமாக அப்பப்போ வந்து மிரட்டுவாங்க. அது மாதிரி தான் இதுவும் நினச்சேன். ஆனால் என்னாச்சு? ஒத்து வர மாட்டேங்கிறாரு அவரு. புரியல அவனுக்கு? புரியல? என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? கோர்ட்ல ஃபைனை கட்டி போயிட்டே இருப்பேன். ஒரே நாளில் மொத்தமாக எல்லாம் தொடச்சி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. என்னை 1/2 மணி நேரம் காணனாலும் தேடுறதுக்கு எங்கள் அம்மாவும் இல்லை. என்னை படின்னு சொல்கிறதுக்கோ படிக்க வேணான்னு சொல்கிறதுக்கோ எங்கள் அப்பாவும் இல்லை. மொத்த ஊர் நின்று வேடிக்கை பார்த்துச்சு. ஆனால் யாரும் எதுவும் கேட்கல. ஏன்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதை பண்ணணும்னு தோணுச்சு. பசிக்குதா? பசிக்கும். 2 நாள்ல அப்படியே சுண்டி இழுக்கும் வயிறெல்லாம். ஓ, வீட்டுக்கு போய் உங்க அப்பா போட்டோ இருந்தா எடுத்து வச்சு கேளு, ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேளு. போ. அண்ணா, கத்தி வச்சிருக்கானே. டேய், என்ன? வாரத்துக்கு ஒண்ணா இருப்பேன். தேருக்கு பணம் போடு. என்னாச்சுண்ணே? இந்த பையன் கத்தியில குத்திட்டான். போலீஸ் என்கொயரி இருக்கா? சரி, 15 நாள் ரிமாண்ட். ஜெயில். இந்த 19 வயசில் பார்க்கக்கூடாத இடம், பழகக்கூடாத மனிதர்கள். என் லைஃப்பில் எல்லாமே மாறி போச்சு. இன்றைக்கி தேதி 15. என் காலேஜில் நான் ஃபுட்பாலில் ஜெயிச்சதுக்கு என் பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. என் வாழ்க்கை என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. பேரண்டா? சக்தி. சட்டைகள்ரா. அல்ட்ரா பேண்ட கல்ட். அவர்ரா கூச்சப்படுறியா? சொல்றேன்ல, அவரா பேண்டா?
அவரா அவரா கல்ட்ரா பண்ண கல்ட்ரா கல்ட்ரா பண்ண எங்கே கல்ட்ரா கல்ட்ரா ஏந்திரா ஏந்திரான்றா ஏந்திரான்றா ஓடான்றா ஓ ஓடாவுல இங்கே எவ்வளோ சத்தம் வந்தாலும் ரத்தம் வந்தாலும் நின்று பார்க்குறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ யாருமே இல்லைன்னு தான் நினச்சேன். அந்த 4 பேரை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். சின்ன பயலாக இருக்கான்டா. வசமாக அடிச்சிருக்கானுங்கடா. நைட்டு ஃபுல்லாக இவன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பாவம்டா. கொக்கி பழனி பந்தாண்டா அடிச்சிருக்கான். எப்ப சப்பையா பார்த்து வச்சிருக்கான். நம்ம கீழே ஒரு நாள் மாட்டோம். அப்ப பாரு. ஏய் என்னடா பாக்குறீங்க? போடா. ஏய் போடான்றல. ஐயோ இன்னொரு தடவை அவன் மேல கைய வச்சா விருப்பத்துறவன் குடும்பத்தை அறுத்துருவேன். உங்க அப்பா அம்மா பொண்டாட்டி ஸ்கூல் போய் எனக்கு குழந்தைங்க எல்லாரும் அறுத்து வச்சிருவேன். சத்தியமா செய்வேன் நானு. இப்ப கையா பாப்பா அவன் மேல. ஏய் போடா நீ போடா போடான்றே போடா சார் பாருங்க சார். டேய் என்னடா சண்டை? இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம். நீங்க போய் சாம்பார் உப்பு இருக்கான்னு பாருங்க. போங்க முடியலடா. ஏங்க கையில சாப்பிடு சாப்பிடு. சரி சரி. ஏய் அங்க இருக்கியா போற? மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. 15 ரிமாண்டு தானே, வெளியே போய் ஸ்டெப் வெட்டிக்கலாம். ஏய் நீ போய் குடிக்க தண்ணி கொண்டு வாடா. ஏய் யாரு? இவனா ஏய் போடா. அது ஏய் அங்கங்க தனியா தெரியாதுடா. ஆளாளுக்கு ஏறி மேய்வானுங்க. கூட்டு வர அவனை. வா வா. ஏய் வாடா. இந்த பசங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியல. அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துட்டு போகிற பசங்க. நிறைய கொலையெல்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம். இவங்களுக்கு போலீஸை பற்றியோ அதை பற்றியோ கொஞ்சம் கூட பயம் இல்லை. இவங்க கூட சேரணுமா சேரக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இவங்க தான் எனக்கு பாதுகாப்பு.